நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளராக நம்மளுடைய மீட்டிங்க்கு இரண்டாவது முறையாக வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர் திருப்பூர்லேருந்து வந்திருக்காரு. மகாலட்சுமி ஜோதிட நிலையம் வராங்க. நம்மளுடைய சகோதரர் பார்த்திங்கன்னா தன வரவு, இப்போ எல்லாமே அடிப்படை தேவைகளே நம்மளுக்கு வந்து இந்த பணம் தான். அந்த தன வரவு ஸ்தானம் உங்களுடைய ஜாதகத்தோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சிறப்பாக பேச வராங்க. தங்களுடைய கருத்துக்களை நம்மளுக்கு பரிமாறுவாங்க. வாங்க சகோதரர் வந்து பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் கருத்தரங்கத்தில் இரண்டாவது முறையாக கலந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த கவிதா சக்திவேல் மேடம், ஈஸ்வரி ராஜ் மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இதற்கு முன்னாடி நிறைய ஜாம்பவான்கள் அருமையாக அழகாக தங்களுடைய ஜோதிட கருத்துக்கள் சொன்னாங்க. அனைத்து ஜோதிட ஆசிரியர்களுக்கும் ஆசான்களுக்கும் ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த தலைப்பு தனவரவு, இரண்டாம் பாவம் கொடுத்துருக்காங்க. தனவரவு அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நமக்கு ஒரு விஷயம். பணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இப்போ நடக்காது. இந்த பணம் பொருளாதாரத்தை சுற்றி தான் இன்னைக்கு மனித வாழ்க்கையே போயிட்டுருக்கு. அப்படி பணம் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய தனஸ்தானமே நமக்கு சொல்லுது. நம்மளுடைய லக்னத்துக்கு இரண்டாம் பாவம் எந்த ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்குதோ அந்த பாவத்தை கொண்டு நமக்கு தனத்தை கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது நம்மளுடைய லக்னத்துக்கு இரண்டாம் வீட்டில் எந்த காரக கிரகம் அமர்ந்துள்ளதோ அதனுடைய காரகத்துவம் வழியாகவும் நமக்கு வருமானத்தை கொடுக்கிறது. முதலாக நமக்கு வாக்குஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் பாவத்து அதிபதி லக்னத்தில் அமர்ந்திருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. அவர்களுக்கு நல்ல பொருளாதார வசதி இருக்கும். சிறு வயதில் அவங்க கஷ்டப்பட்டால் கூட அவங்க பிற்பகுதி வாழ்க்கையில் ஒரு மத்திய வயது வாழ்க்கையிலேயே அவங்க நல்ல தனம், பொருளாதாரம், பண வசதி அவங்களுக்கு ஏற்படுது. ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது அவர் ஒரு வசீகரமான தோற்றமுடையவராகவும் மற்றவர்களை இனிமையாக பேசும் குணமுடையவராகவும் இருப்பார். அவர்களுக்கு பணம் எப்போதும் கையில் புழக்கத்தில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவர்களுடைய குடும்ப பொருளாதாரம் ரொம்ப நல்ல ஒரு நிலையில் இருக்கும். இரண்டாம் இடத்து அதிபதி லக்ன கேந்திரம் பெறுவது ஒரு சிறப்பான அமைப்பு. லக்னத்துக்கு 2 குடைய கிரகம் இரண்டாம் வீட்டிலேயே அமர்ந்திருப்பது நல்ல வாக்கு பலம் உடையவராக இருப்பார். வாக்கு சார்ந்த தொழில்கள் ஈடுபட்டால் அவங்க வெற்றி பெறலாம். ஆசிரியர், டீச்சர், ப்ரொஃபஸர், ஜோதிடர், மார்க்கெட்டிங், வாக்கு சார்ந்த எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அவர்கள் அதில் சிறப்பாக ஜெயிப்பவர்கள். வாக்கு சாமர்த்தியம், வாக்கு நல்லா பழிக்கிறது. ஒரு ஜோதிடராக இருந்தால் வாக்கு பழித ரொம்ப நல்லா இருக்கும். அவர்களுடைய பொருளாதாரம் சிறப்பான ஒரு நிலையில் இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக அவர்களுடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்தின் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் 2 குடையும் 2ல் இருந்தாலும் குடும்பத்தின் மேலே ரொம்ப பற்றுதலாக இருக்கும். குடும்பத்தின் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இது போன்ற நல்ல பலன்கள் தனஸ்தானாதிபதி தனத்திலே அமர்ந்திருக்கும் போது அவர்களுக்கு ஏற்படுகிறது. இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி 3ஆம் பாவத்தில் அமர்ந்திருந்தால் அவர்கள் தன்னுடைய இளைய சகோதர சகோதரிகளுடன் பணம் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக இருக்கும். 2 குடையவன் 3ல் இருந்தாலும் 3 குடையவன் 2ல் இருந்தாலும் தன்னுடைய தம்பி, தங்கை அவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் அவங்ககிட்ட இருக்கும். அதில் கிரகம் பலவீனமாகவோ அல்லது பாவகிரக சேர்க்கை இருந்தால் அந்த கொடுக்கல் வாங்கலே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறி அவங்களுக்குள்ள பிரிவினை, கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும். சுபகிரக சம்பந்தப்பட்டால் அவர்கள் நிச்சயமாக அந்த பணத்தை திருப்பி செலுத்தி அவர்களுக்குள்ள உறவுகளை பலப்படுத்தி கொள்கிறார்கள். தனஸ்தானாதிபதி 3ஆம் பாவத்தில் அமரும்போது அவர்கள் தகவல் தொழில்நுட்பம், கம்யூனிகேஷன், பிரிண்டிங் இது மாதிரியான துறைகளில் அவங்க ஈடுபடலாம். நல்ல வருமானம் கிடைக்கும். 3ஆம் பாவம் டாக்குமெண்டேஷன்,
அக்கௌண்ட்ஸ் இது சம்மந்தப்பட்டதாகவும் உங்களுக்கு வந்து நல்ல பலன் கொடுக்கும். அப்போ 2ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் அமரும் போது அவர்களுக்கு இந்த பாவம் சார்ந்த வகையில் பணம் கிடைக்கும். தம்பி தங்கச்சி மூலமாக கிடைக்கும், தகவல் தொழில்நுட்பம் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும், அச்சகம் சார்ந்த துறைகளில் அவங்களுக்கு பண வரவு கிடைக்கும், பயணங்கள் ஏதாவது ஒரு பயணம் டிராவல்ஸ் நடத்தி அதன் மூலமாக அவங்க பணம் சம்பாதிப்பாங்க, புரோக்கரேஜ் கமிஷன் இந்த வகையிலும் அவங்களுக்கு பணம் ஆதாயம் கிடைக்கும். இது ஒரு நல்ல அமைப்பு தான். கொஞ்சம் சிறு வயதில் கஷ்டப்பட்டாலும் ஒரு 30 வயதிலிருந்து அவர்களுக்கு ஒரு நல்ல பணவரவு கிடைச்சிட்டே இருக்கும். பணம் கடினமான ஒரு சூழ்நிலையில் கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் டக்குன்னு வந்துடும். அடுத்து தனஸ்தானாதிபதி 4ஆம் பாவத்தில் அமரும் போது அவர்களுக்கு இது ஒரு நல்ல சிறந்த அமைப்பு. வீடு வாடகை வருமானம் அவங்களுக்கு கிடைக்கும், டிராவல்ஸ் மூலமாக அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். தாயார் எப்பவுமே கையில் காசு வச்சுட்டு இருப்பாங்க. 4ஆம் அதிபதி 2ல் இருந்தாலும் 2ஆம் அதிபதி 4ல் இருந்தாலும் தாயார் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண வரவு இல்லை தாய் வழி சொந்தங்கள் மூலமாக அவங்களுக்கு பண உதவி கிடைக்கிறது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வச்சு தொழில் செய்வாங்க, பஸ் டிராவல்ஸ் இது மாதிரி வச்சும் அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிது. 4ஆம் இடத்தில் 2ஆம் பாவ அதிபதி அமர்ந்திருப்பது ஒரு நல்ல அமைப்பு. பொருளாதார வசதி அவர்களுக்கு நிச்சயமாக மேன்மையை கொடுக்கும். அடுத்ததாக 2ஆம் பாவத்தின் அதிபதி 5ஆம் பாவத்தில் அமர்றது இது ஒரு சிறப்பான அமைப்பு. நல்ல வாக்கு வெற்றி, எங்கே வேணாலும் அவங்க நல்லா சிறப்பாக பேசுவாங்க, கற்பனை கலந்த பேச்சு இருக்கும். கவிஞர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள், பாடலாசிரியர், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு நடத்துவாங்க. 5ஆம் அதிபதி 2ல் இருந்தாலும் 2ஆம் அதிபதி 5ல் இருந்தாலும் அவர்கள் திதிசூன்யம் பெறாமல் நல்ல பலமாக இருந்ததினால் சீட்டு தொழிலில் நல்ல லாபம் சம்பாதிக்கிறாங்க. சீட்டு தொழில் நடத்தி நிறைய வருமானத்தை அவர்களுக்கு அது கொடுக்கிறது. 2ஆம் பாவத்து அதிபதி 5ஆம் பாவம் அமரும் பொழுது அவர்கள் தன்னுடைய முன்னோர் சொத்துக்களால் ஆதாயம் அடைகிறாங்க. தாத்தா பாட்டி சேர்த்து வச்ச சொத்துக்கள் மூலமாக அவங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்குது. 2ஆம் அதிபதி 5ஆம் பாவம் பெறுவது ஒரு சிறப்பான அமைப்பு. பிற்காலத்தில் அவங்களுடைய பிள்ளைகள் மூலமாக அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குது. அதன் மூலமாக அவங்களுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது. அவர்களுக்கு பெருசாக பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது. தேவையான சமயத்தில் அவங்களுக்கு தேவைப்படுகிற அளவுக்கு பண வசதி உடனே கிடைக்கும். தனஸ்தானாதிபதி 5ஆம் பாவத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. அடுத்து தனஸ்தானாதிபதி 6ஆம் பாவம் பெறுவது அப்படிங்கிறது மறைவு ஸ்தானத்தில் 2ஆம் அதிபதி போடுறதுனால இவங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். 2ஆம் அதிபதி 6ல் அமர்ந்து தனஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கிரகம் சுபகிரகம் அமர்ந்ததுன்னா அவங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்காது, எளிதில் சமாளிச்சுக்குவாங்க. ஆனால் 2ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் அமர்ந்து 2ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்தாலோ இல்லது காலியாக இருந்தாலும் அவர்களுக்கு பண வசதி பெருசாக இருக்கிறது இல்லை. பணம் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுது. அதே சமயம் அவங்க அவசர தேவைக்காக பணம் கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சில பேர் கடன் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துட்டு அது மூலமாக அவங்க ஒரு கமிஷன் ஒரு ஆதாயத்தை அடைவாங்க. 2ஆம் அதிபதி 6ல் இருந்ததுன்னா அவங்க உணவு பழக்கத்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க உடம்புக்கு ஏதாவது ஒன்று ஒத்துக்காத அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய உணவு சாப்பிட்டாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு அந்த தொந்தரவு ஏற்படுது. 2ஆம் அதிபதி 6ல் இருந்தால் உணவு பழக்க வழக்கத்தை கரெக்டாக அமைச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். கடன் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளில் எப்போவுமே கவனமாக இருக்கணும். ஒரு கடன் வாங்கும் போது அந்த கடனுக்குண்டான வட்டி விகிதத்தை சரியான முறையில் அவங்க ஆராய்ஞ்சு வாங்கினாங்கன்னா அந்த கடனை சீக்கிரம் அடைஞ்சிருவாங்க. சரியாக கவனிக்காமல் வாங்கினாங்க அப்படின்னா அந்த கடன் அவங்க சிரமப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் 2ஆம் அதிபதி 6ல் இருக்கிறவங்க தன்னுடைய தேவைக்காக பணம் கடனாக வாங்கும் போது கவனமாக இருக்கணும். இது ஒரு மத்தியமமான அமைப்பு. 2ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். 2ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு பொருளாதாரம் கூட்டு முயற்சியில் வருது. நிறைய பேர் வந்து கூட்டு தொழில் செய்கிறாங்க, நண்பர்களோடு இணைஞ்சு தொழில் செய்கிறாங்க. தன்னுடைய கணவனோ அல்லது மனைவியோ வாழ்க்கை துணையோடு இணைஞ்சு செயல்படுறாங்க. அவங்க மூலமாக தனவரவை அடைகிறாங்க. அவங்க
திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும். 2ஆம் அதிபதி 7ல் இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பான அமைப்பு. தன்னுடைய நண்பர்கள் மூலமாக பணம் கிடைக்கும். கூட்டாளிகள் பார்ட்னர் மூலமாக பணம் அவங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் வாழ்க்கை துணை மூலமாக பண உதவி கிடைக்கும். இது மாதிரியான அமைப்புகள் கிடைக்கும். 2ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கும்போது ஒரு பெண்ணோ இல்லை ஆணோ அவங்க வீட்டில் சம்பந்தக்காரர்கள் வரும்போது அவர்களை நல்லா உபசரித்தா அந்த சம்பந்தம் உடனே அமைஞ்சிரும். நல்ல உணவு வகைகள் தயார் செய்யணும். அதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக விரும்பி அந்த சம்பந்தம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அதே மாதிரி 2ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில் இருக்கிறது. 2ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு சிறு வயதிலே நிறைய பண கஷ்டங்களை கொடுக்கும். 2ஆம் பாவமான தனஸ்தானத்தில் ஏதாவது ஒரு சுபகிரகம் அமர்ந்து இருந்தால் அவங்க அந்த பொருளாதார கஷ்டத்தை சமாளித்து சீக்கிரமாக மேன்மை அடைஞ்சிருவாங்க. 2ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில் போகும்போது அவங்களுக்கு எந்த மாதிரியான வருமானம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி இன்சூரன்ஸ் வகையில் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். சில பேர் உளவாளியாகவும் சிஐடி போன்ற துறைகளில் அவங்க இருப்பாங்க. மறைமுகமான வருமானம் அவங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடம் மறைவுஸ்தானம்ங்கிறதுனால 2ஆம் அதிபதி அங்கே போய் அமரும் போது அவர்கள் ஜோதிடம் மருத்துவம் போன்ற துறைகளும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 2ஆம் அதிபதி 8ல் இருந்ததுன்னா கடன் வந்து சீக்கிரமாக ஏற்பட்டுரும். இவங்களும் கடன் வாங்கும் போது கொஞ்சம் கவனமாக வாங்கணும். அதிக வட்டி வாங்கிட்டாங்கன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. அதனால் 2ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிறவங்க தன்னுடைய பொருளாதாரத்தில் எப்போவுமே கவனமாக இருக்கணும். வரவு செலவுகளை எழுதி வச்சு தேவையில்லாத வீண் செலவுகளை அவங்க தவிர்த்தாங்க அப்படின்னா 2ஆம் பாவம் அவங்களுக்கு சிறப்பாக செயல்படும். பொதுவாக 2ஆம் அதிபதி 8ல் இருந்தாலோ இல்லை 8ஆம் அதிபதி 2ல் இருந்தாலோ அவங்க ஒரு சில காலம் தங்களுடைய குடும்பத்தை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ குறுகிய காலமோ அவங்க வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்கிறாங்க. 2ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக மறைமுக வருமானம், கமிஷன் மூலமாக வருமானம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கிடைச்சிடும். 2ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிறவங்க எப்பவுமே பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும். 2ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல பண வசதி ஏற்படும். தனவரவு நல்லா இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. 2ஆம் வீட்டில் ஒரு பாவகிரகம் இருந்தால் தான் கொஞ்சம் சிரமங்கள் கொடுக்கும். இருந்தாலும் 2ஆம் அதிபதி 9ஆம் பாவம் பெறுவது சிறப்பான ஒரு அமைப்பு. அவர்கள் ஏதாவது ஒரு சங்கம், அறக்கட்டளை, நிர்வாகம் போன்ற துறைகள் சிறப்பாக செயல்படுறாங்க. அவங்களுடைய வாக்கு வெற்றியாகுது. 2ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறது ஜோதிடம், கலைத்துறை, வங்கி பணி போன்ற துறைகளிலும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அரச வருமானமும் கிடைக்கிது அவங்களுக்கு. 2ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. அதுபோல் 2ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தொழில் மூலமாக நல்ல ஜீவன யோகம் கிடைக்கிது. அவங்க சாதாரண ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தால் கூட ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த தொழில் மூலமாக அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிது, நல்ல அந்தஸ்தும் கிடைக்கிது. தன்னுடைய மாமியார் வகையில் பணம் கொடுக்கல் வாங்கல் அவங்களுக்கு இருக்கும். அசுப கிரகத்தினுடைய சம்பந்தம் இருந்தால் கொஞ்சம் பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல சங்கடங்கள் ஏற்படும். பொதுவாக 2ஆம் அதிபதி 9, 10 ஸ்தானங்களில் அமர்றது ஒரு நல்ல அமைப்பு. தொழில் சார்ந்த ஜீவன யோகம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஜீவன குறை அப்படிங்கிறது இருக்காது. தேவையான அளவுக்கு பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். 2ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பான அமைப்பு. ஏதோ சேமிப்பு செய்யக்கூடிய மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கும். காசு பணம் சேமிக்கிறதுல ஒரு நல்ல ஒரு திறமையானவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய வாக்கு நல்ல வெற்றியாகும். அவங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். ஜோதிடம், ஆன்மீகம் எந்த துறையில் அவங்க போனாலும் அவங்களுடைய வாக்கு வெற்றியாகும். 2ஆம் பாவாதிபதி 11ல் அமர்ந்திருந்தா. அதுபோல் 2ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் இருக்கும்போது அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனஸ்தானாதிபதி 12ஆம் பாவத்தில் அமரும் போது அவர்களுக்கு பணம் சிறு வயதிலிருந்தே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். பொருளாதார பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கு பணத்தை யார்கிட்டையாவது கொடுக்கும்போது நம்பிக்கையின் பேரில் கொடுக்கக்கூடாது. 2ஆம் அதிபதி 12ல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பண விரயம் சீக்கிரமாக நடக்கும். பணத்தை கொடுத்துட்டு அது பக்கம் நம்பிக்கையின் பேரில் கொடுத்துட்டு ஏமாளியாக நிற்பாங்க. அதுக்கு 2ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
ரெண்டாம் அதிபதி 12ல் அப்படி அவங்க ஏமாற்றிட்டு போனாலும் இவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் பணம் கிடைச்சிரும். அதனால் ரெண்டாம் அதிபதி 12ல் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல அவங்க கவனமாக இருக்கணும். யாருக்காவது பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எழுத்துப்பூர்வமாக இருந்தால் நல்லாயிருக்கும், நம்பிக்கையின் பேரில் கொடுக்கக்கூடாது. இதுபோல் ரெண்டாம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கும்போது இது மாதிரியான அமைப்புகள் ஏற்படுது. உனி ரெண்டாம் பாவத்தில் 9 கிரகங்கள் அமர்ந்தால் எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டாம் வீட்டில் சூரியன் அமர்ந்தது அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொருளாதாரம் இவங்களுக்கு கிடைக்கிது. அவங்க குடும்பத்தில் ஏதாவது அரசு வழி ஆதாயம், அரசு சலுகைகள் இல்லை அரசு வருமானம் வாங்கக்கூடிய ஒரு தகுதி அவங்களுக்கு ஏற்படுது. ரெண்டாம் பாவத்தில் சந்திரன் அமரும் போது அவர்கள் நல்ல பேச்சாற்றல் உடையவராகவும் முக வசீகரம் உடையவராகவும் சீக்கிரமாக வந்து பணத்தை பெறக்கூடிய தகுதி உடையவராகவும் இருக்காங்க. ரெண்டாம் பாவத்தில் சந்திரன் இருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட்டு, நீர் சம்மந்தப்பட்ட துறைகள், மளிகை பொருட்கள் சம்பந்தமான வியாபாரத்தில் ஈடுபடலாம், நல்லாயிருக்கும். ரெண்டாம் பாவத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சில நேரம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், சில நேரம் மென்மையாகவும் பேசுவாங்க, 2 தன்மை கலந்துருக்கும். செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு, மனை, பூமி, கட்டிடம், வண்டி வாகனம் சார்ந்த வகையில் கமிஷனோ அல்லது பொருளாதார அமைப்புகளை ஏற்படுத்துது. ரெண்டாம் பாவத்தில் புதன் அமர்ந்திருக்கும் போது அவர்களுக்கு ஜோதிடம் நல்லா சிறப்பாக அமையுது. நல்ல கணித ஞானம் உடையவங்களாக இருக்காங்க, திறமையாக பேசக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ரெண்டாம் பாவத்தில் புதன் அமர்ந்திருக்கும் போது அவங்களுக்கு ஸ்டேஷனரி பொருட்கள் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கிது. கல்வி சம்பந்தமான எந்த ஒரு துறையிலையும் அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க. கணித ஆசிரியராக நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் ஜோதிடராக இருக்கிறாங்க, நுட்பமான விஷயங்களை புரிஞ்சக்கூடிய தன்மை உடையவங்களாக இருக்காங்க புதன் அமர்ந்திருக்கும் போது. ரெண்டாம் பாவத்தில் குரு அமர்ந்திருக்கும் போது அவர்கள் நல்ல வாக்கு சொல்கிறவங்களா இருக்காங்க, அவங்களுடைய வாக்குக்கு நல்ல மதிப்பு கிடைக்கிது. ரெண்டாம் பாவத்தில் குரு இருக்கிறவங்க பாதகாதிபதியாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக பேசணும். மிதுனம், கன்னியா லக்னத்துக்கு குரு பாதகாதிபதியாக வர்றதுனால அவங்க ரெண்டாம் பாவத்தில் அமர்ந்திருக்கும் போது அவர்கள் கவனமாக பேசினா அவங்க பேச்சுக்கு மதிப்பு இருக்கும், அவங்களுக்கு நல்ல வருமானமும் கிடைக்கும். ரெண்டாம் பாவத்தில் குரு அமர்ந்திருப்பது நல்ல வருமானம், பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தை அவங்களுக்கு கொடுக்குது. ரெண்டாம் பாவத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது அவர்களுக்கு இனிமையான பேச்சல், எல்லாரையும் கவர்ச்சி செய்யக்கூடிய ஒரு பேச்சாற்றல் கிடைக்கிது. ஜவுளித்துறை மூலமாக அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிது, கலைத்துறை மூலமாக அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிது. ரெண்டாம் பாவத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய வாக்கு ஒரு சில நேரம் வந்து வாக்குவாதத்தை ஏற்படுத்தலாம். அதனால் ரெண்டாம் பாவத்தில் சனி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பேசணும். இவங்களுடைய வாக்கு பலிதம் நல்லா இருக்கும், இவங்க ஒரு வாக்கு சொன்னாங்கன்னா அது அப்படியே பழிச்சிரும். அந்த மாதிரியான தன்மையெல்லாம் நிறையா பார்த்துருக்கேன். சனி ரெண்டாம் பாவத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு கொஞ்சம் நீச தொழில்களில் அவங்களுக்கு வருமானம் கொடுக்குது. அவங்களுக்கு இரும்பு கடை, இரும்பு கம்பி, அது மான்ற இதில் வாய்ப்புகள் கிடைக்கிது. பழைய பொருட்கள் விற்பனை, நிலக்கரி, எண்ணெய் வித்துக்கள் மூலமாக அவங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கிது. சில பேருக்கு அடிமை வேலையும் அமைஞ்சிருது. இது மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இரண்டாம் பாவத்தில் சனி அமர்ந்ததுன்னா ஏற்படுது. இரண்டாம் பாவத்தில் ராகு அமரும்போது அவருடைய பேச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, பிரம்மாண்டமான ஒரு சிந்தனை உடையவராக இருப்பார். ரெண்டாம் பாவத்தில் ராகு இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல பணப்புழக்கம் உள்ள இடத்துல வேலை அல்லது தொழில் அமையுது அவங்களுக்கு. ரெண்டாம் பாவத்தில் ராகு இருக்கிறவங்க பிளாஸ்டிக் சம்மந்தமான பொருட்களில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். நவீனமாக வரக்கூடிய எந்த ஒரு புதுவிதமான நவீன பொருட்கள் மூலமாக அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிது. ரெண்டாம் பாவத்தில் கேது அமர்ந்திருக்கும் போது அவங்களுக்கு பொருளாதார கஷ்டங்கள் ஆரம்பத்தில் இருந்தாலும் பிற்பகுதியில் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாம் பாவத்தில் கேது அமர்ந்திருக்கிறவங்க நூல் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம், அல்லது நாட்டு மருந்து கடை, மருந்து சம்பந்தமான மெடிக்கல் போன்ற துறைகள் ஈடுபடலாம். அதில் அவங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கிது. பனியன் சம்மந்தமான துறையிலேயும் அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிது. இது மாதிரியான அமைப்புகள் எல்லாமே ஏற்படுது. ரெண்டாம் பாவத்தில் மாந்தி பார்த்திங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாக்கு கொஞ்சம் கடுமையான வாக்காக இருக்குது. அவங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தையினால குடும்பத்தில் சங்கடங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாம் பாவத்தில் மாந்தி அமர்ந்திருக்கவங்களுக்கு தனம், பொருளாதாரத்தில் சில நேரம் பற்றாக்குறை ஏற்படுது. ரெண்டாம் பாவதி அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை பொறுத்து அவங்களுக்கு நல்ல வருமானமும்
தனவரவும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுகிறது. ஆகையினால இந்த 2ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில் நமக்கு மிக முக்கிய பாவமாக, வாழ்வின் ஆதாரமாக நமக்கு அமைஞ்சிருக்குது. நிறையா நம்ம ஜோதிட ஆசான்கள், ஜாம்பவான்கள், குருமார்கள் பேச காத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாகவே எனக்கு வாய்ப்பளித்த நம்மளுடைய லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் கவிதா மேடம், ஈஸ்வரி மேடம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கிறேன். என்னுடைய உரையை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி. திருப்பூர் போயம்பாளையத்தில் மகாலட்சுமி ஜோதிடம் அப்படிங்கிற நம்முடைய அலுவலகம் இருக்குங்க. என்னோட ஃபோன் நம்பர் 7708141553. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. மிக சிறப்பாக, அதாவது 2ஆம் பாவத்தை பற்றி, காசு தான் இன்னைக்கு, காசு இருந்தால் தான் எதுவும் வாங்க முடியும், எதுவும் செய்ய முடியும். அப்போ இந்த காசை, இந்த தனம்ங்கிறது அந்த எந்த வகையில் எப்படி வரும் அப்படிங்கிறத மிக அழகாக விளக்கமாக சொன்னார். நம்ம அதாவது திருப்பூர் பாலாஜி அவர்கள், நம்ம திருப்பூர் சார்பில் சின்ன ஒரு மரியாதை செய்யப்படுகிறது.